திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி அருகே நடுக்கல்லூர் காட்டுப்பகுதியில் கேரள மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இது தொடர்பாக நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? திருநெல்வேலி மாவட்டம் இது இருக்கக்கூடிய கோடகநல்லூர் மற்றும் பழவூர் ஊராட்சி பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. முற்றிலுமாக காட்டுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் டன் கணக்கில் கேரள மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முழுமையாக சாக்குகளில் கொண்டு வரப்பட்டு, அந்த சாக்குகளில் அடைக்கப்பட்டு, அந்த சாக்குகளில் கொண்டு வரப்பட்டு நள்ளிரவு நேரத்தில் தொடர்ந்து இந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாட்கள் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டதாக தெரியவில்லை. பல நாட்களாக இந்த பகுதியை திட்டமிட்டு இந்த பகுதியிலேயே கொட்டியிருக்கிறார்கள். கழிவுகள் கொட்டப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த கழிவுகள், மருத்துவ கழிவுகளை எரியூட்டப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அதுபோன்ற காட்சிகளையும் பார்க்க முடியும். முழுமையாக அவர்கள் அந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அந்த தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவுகளை லாரி மூலமாக ஏற்றி வந்து இங்கே கொட்டியிருக்கிறார்கள். உள்ளூர் மக்கள் ஒரு சிலர் இதற்கு உதவி இருப்பதாக தெரிகிறது. அந்த பள்ளம் தோண்டி, பள்ளப்பகுதியில் மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்திலும் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு உள்ளூர் பிரமுகர்கள் ஒரு சிலர் உதவி செய்வதாகவும் தெரிய வருகிறது. இது சற்றேறக்குறைய மெயின் பிரதான சாலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து பல மாதங்களாக இந்த ஆண்டினுடைய ஏப்ரல், மே மாதங்களில், ஜூன் மாதங்களில் பயன்படுத்தப்பட்ட கழிவுகள், அதுபோன்ற மருத்துவ சீட்டுகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இது முழுமையாக இதை மாடுகள் உண்ணக்கூடிய நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது ஊராட்சிகளுடைய திருநெல்வேலி மாவட்ட ஊராட்சிகளுடைய உதவி இயக்குநர் அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார். இசக்கியப்பன் அவர் குழுவோடு வந்து ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். இந்த மருத்துவ கழிவுகள் எவ்வளவு நாளுக்கெல்லாம் கொட்டப்பட்டதா நினைக்கிறீங்க? இது போன்ற தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ஒரு சமூக வலைதளங்களில் வந்து இந்த செய்தி வந்தது. இப்படி எங்கள் அருகே நாங்கள் சுத்தமல்லியில் தான் இருக்கோம். இப்படி நம்ம ஊர் அருகே வந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுது, குப்பைகள் கொட்டப்படுதுங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, கொஞ்சமாக கொட்டியிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டன் கணக்கில் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு நாள் 2 நாள் நடந்த மாதிரி இல்லை, ஒரு பல மாதங்களாக இங்கே கொட்டப்பட்டு, ரெண்டாவது அந்த தடயத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அழிக்கவும் செய்கிறாங்க. எரிச்சி ஃபுல்லாமே அதை செஞ்சாங்க. இதில் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னா, மருத்துவ கழிவுகளில் வந்து ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் பெட் பாட்டில்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண அவங்க சார்ட்டு, ரிப்போர்ட்ஸு எல்லாமே வந்து இங்கே மருத்துவ கழிவுகள் இருக்குது. அது போக அந்த மருத்துவமனைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய பேஷண்ட்ஸ் உபயோகப்படுத்த க்ளவுசஸாக இருக்கட்டும், அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடியது, அதுவும் எல்லாமே மருத்துவ கழிவுகள் மட்டும் இல்லாமல் மற்ற குப்பைகளுமே வந்து இங்கே கொட்டப்பட்டிருக்கு. பக்கத்தில் வந்து வரவே முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாகவே இது இங்கேயே இருந்திருக்கு. சம்பவம் வந்து நாங்கள் தகவல் அறிஞ்சு நாங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து உடனடியாக இந்த விஷயத்தை வந்து மக்கள் செய்தி கொண்டு போனாங்க. அவனுக்கு அரசாங்கமும் இன்று உடனடியாக வந்து பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. தமிழக அரசுக்கும் நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வச்சு, இந்த பகுதி வந்து ஒரு சுத்தமான, ஒரு பொல்யூஷன் இல்லாமல் மக்களுக்கு ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல பகுதியாக இருக்குது. இந்த மருத்துவ கழிவுகள், குப்பை கழிவுகளை உடனடியாக அகற்றி இந்த பகுதியை தூய்மையாக்கணும். ஏன்னா மாடுகள், உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில் உயிரினங்கள்லாம் வந்து அந்த மாடுகள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய நிலை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் சார் நம்ம சாப்பிட்ற, அங்கேருந்து வர்ற மாடுகள், ஆடுகள் எல்லாமே இதை தான் சாப்பிடுது. இது மூலியமாக தான் பாலை கறக்கிறாங்க. இந்த பாலை கறந்து தான் காலைல மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. இது மெடிக்கல், பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்டு அதுகளோட உயிரும் பாதிக்கப்படும். அதை சாப்பிட்றவங்க அதுக்கடுத்து அந்த பால் வந்து யார் குடிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வியாதி உள்ளவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டை வந்து குப்பை காடாக ஆக்கிறதுக்கு இங்கே உள்ள லோக்கலில் உள்ள முக்கியமான ஆட்கள் தான் இதோட சப்போர்ட் பண்ணுறாங்க. இதையும் கவர்மெண்ட் கொஞ்சம் இதை எடுத்து, காவல்துறையும் எடுத்து இது வர வண்டிகளை எங்கே மடக்கணுமா மடக்கி, இந்த மாதிரி இது இன்னும் மறுபடியும் நடக்க விடாமல் அவங்கள தடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். நிச்சயமா. அதாவது இது வந்து இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தென்காசி வழியாகவும் இந்த பகுதிக்கு வந்துவிட முடியும். அதோட திருவனந்தபுரத்திலேருந்து வரக்கூடிய பாதையும் இருக்கிறது. 2 பக்கத்திலிருந்து வந்து சரியான நல்ல காட்டு பகுதியில் அதை கொண்டு கொட்டியிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த குப்பைகள் உடனடியாக அகற்றப்படுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.